ரவிராஜன் கமிட்டி நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் என பள்ளிகள் வற்புறுத்துவதாக குற்றம் சாட்டி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். பள்ளிகளின் கல்விக் கட்டணம் தொடர்பான பிரச்சினை இன்னமும் பல பகுதிகளில் நீடித்து வருகிறது. ரவிராஜபாண்டியன் குழு நிர்ணயித்த கட்டணம் அதிகம் என்று பெற்றோர் தரப்பிலும் குறைவு என்று தனியார் பள்ளிகள் தரப்பிலும் கூறப்பட்டு வரும் நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வசூலிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் நீடித்து வருகின்றன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கில் ஆதர்ஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டி பெற்றோர்கள் அப்பள்ளியை முற்றுகையிட்டனர். ரவிராஜன் கமிட்டி நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் 5000 ரூபாய் அதிகமாக வசூலிப்பதோடு ரவிராஜன் கமிட்டி நிர்ணயித்த கட்டண விகிதத்தையும் இப்பள்ளிகள் வெளியிடவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஷூக்கு 1050 பே பண்ண சொல்றாங்க. இப்ப எப்படி அந்த ஷூ எல்லாம் எங்களுக்கு எதுக்கு? அது போலலாம் வாங்கினா நான் வேஸ்ட் தானே எங்களுக்கெல்லாம். அதனால இப்ப ஃபீஸ் அதிகமா ஏத்தி இருக்கிறாங்க. இந்த ஃபீஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது கம்மியாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் லேப் ஃபீஸ் அதெல்லாம் தனியா 5150 ரூபீஸ் போடுறாங்க தனியா. அது பெர் இயருக்கு 7864 சொன்னாங்க. இப்போ 9600ன்றாங்க. இப்போ சடனா ஏத்துறாங்க. இது தவிர இது வேற எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. டோட்டலா 15 கிட்ட வருது 1 இயர் ஃபீஸ். என் பையன் 4th படிக்கிறான். கம்ப்யூட்டர் லேப், பராமரிப்பு செலவு உள்ளிட்ட கட்டணங்கள் ரவிராஜன் கமிட்டி நிர்ணயித்த கட்டணத்தில் அடங்காது. அவற்றை தனியாக செலுத்த வேண்டும் என பள்ளிகள் வற்புறுத்துவதாக பெற்றோர்கள் மேலும் குற்றம் சாட்டியுள்ளனர். பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க தான். அதுக்காக ஃபீஸ் இது ஏத்தி சொல்லி இப்ப நாங்க இந்த மாதிரி சண்டை போட்டு இவங்க கேட்டை சாத்தி வைக்கிறது. அப்புறம் பிள்ளைங்களோட படிப்பு தான் போகும். நாங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறோம். நாங்க இவங்க கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். கவர்மெண்ட் இல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மாத்தலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் இப்போ கம்ப்யூட்டர் ஃபீஸ், லேப் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இப்போ ஸ்கூல்னாலே பசங்களை மெயின்டைன் பண்ணதான் சார்ஜஸ் வாங்குறாங்க. இது வேற எக்ஸ்ட்ராவா போடுறாங்க. ரவிராஜ பாண்டியன் அறிவிச்ச ஃபீஸ் 9200 ரூபாயை நாங்க கட்ட ரெடியா இருக்கோம். பேரண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா 5150 ரூபாய் போட்டிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அது எங்களால கட்ட வாய்ப்புகள் இல்லை, முடியாது. இது அவங்க திருப்பி எவ்வளவு புதுசா அந்த இ லேர்னிங் அந்த மாதிரி லேர்னிங்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்த 9600 அவங்க அடக்கணும். மேல அது போடுறது எங்களுக்கு கட்ட முடியாது. ஷூ வாங்கலைன்னா நாங்க புக்ஸ் தர மாட்டோம்னு சொல்றாங்க. சோ இதையும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். சென்னை போன்ற நகரங்களில் அரசு பள்ளிகள் குறைவாக உள்ள நிலையில் தனியார் பள்ளிகளே கதியாக கிடக்கும் பெற்றோர்கள் கட்டண பிரச்சனையில் தவித்து வருகின்றனர்.